இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு உகந்த நாள். முருகருக்கு உகந்த நாள் அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6 வெற்றிலை வச்சுக்கோங்க. 6 காம்பு அகல் விளக்குல வச்சு நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணி ஏத்துவோம். இதை பத்தின வீடியோ நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதனுடைய அற்புத பலன் தெரிஞ்சவங்க தொடர்ந்து ஏத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் தொடர்ந்து ஏத்துங்க. அந்தந்த இறைவனுக்கு உரிய நம்ம தீபத்தை ஏத்தும் போது அதற்குரிய பலன் நமக்குரிய நன்மைகள் சீக்கிரமா நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கோவில்ல போய் அபிஷேகம் பண்றதுங்கிறது அது அர்ச்சகர் மட்டும்தான் பண்ணணும். நம்ம கையால பண்ண முடியாது. ஆனா வீட்டுல இருக்க சிலைகளுக்கு நம்ம அதே மாதிரி அபிஷேகம் எப்படி அபிஷேக முறை கோவில்ல பண்றாங்களோ அந்த மாதிரி தான் அபிஷேகம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீரால சுவாமியை நல்லபடியா சுத்தமா அவர் உடல்ல எல்லாம் சுத்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் திருமஞ்சனம், மஞ்சள், பால், தயிர் அந்த மாதிரி ஆர்டர்ல நம்ம எப்படி கோவில்ல பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணணும். சந்தனம் நான் கடைசியா தான் பண்ணுவோம் எப்பவுமே. ஆனா இன்னைக்கு விபூதி அலங்காரத்துல பார்க்கணுங்கிறனால சந்தனத்தை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா விபூதி அபிஷேகம் பண்ணேன். விபூதியால நம்ம அபிஷேகம் பண்றது முருகனுக்கும் உகந்தது, சிவபெருமானுக்கும் உரியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தயிரால அபிஷேகம் பண்றோங்கிற போது புத்திர பாக்கியம்ங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வெற்றிலை தீபம் உங்களால ஏத்த முடியல, வெற்றிலை நான் நல்லா போய் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க, மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க, வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா துவரம் பருப்புல நீங்க தீபம் ஏத்தலாம். இதே மாதிரி தாம்பாளத்துல துவரம் பருப்பை பரப்பி அது மேல அகல் வச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஏத்தும் போது வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல நம்ம யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. அதே மாதிரி முடிந்த அளவு கடனும் வாங்காம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம செவ்வாய் வெறுவாய்ன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா செவ்வாய் வெறுவாய் கிடையாது, செவ்வாய் வருவாய் தான். அந்த வருவாய் நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிறனாலதான் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் விஷயங்கள் செய்யாதீங்க. பணத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்ல ஒருத்தவங்கள்ட்ட கடனா வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது. ஆனா இதுவே செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்காக வாடகை வீட்டுல இருக்கவங்களாம் அந்த வாடகையை குளிகை நேரத்துல முருகனை நினைச்சிட்டு கண்டிப்பா எனக்கு இந்த வாடகை எனக்கு அடுத்தது நான் பேங்க் லோன் வாங்கி கண்டிப்பா வீடு கட்டணும், இல்ல வேற ஏதாவது வழியில எனக்கு வீடு சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேண்டிக்கிட்டு நல்லபடியா சிறுவாபுரி பதிகமும் படிச்சீங்கன்னா சீக்கிரமா நமக்கு மனை அமையும். நல்ல மனையாவே அமையும். நமக்கு சொந்த வீடு கனவுங்கிறது சீக்கிரமா நிறைவேறும் முருகன் அருளால. இதை பத்தின வீடியோ எனக்கு முருகன் அருளால எப்படி வீடு கிடைச்சது அப்படிங்கறத நான் வீடுங்கிற பிளேலிஸ்ட்லயே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி முருகன்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். நீங்க போய் நம்ம சேனல்ல முருகன் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன அற்புதங்கள்லாம் முருகன் எனக்கு செஞ்சாரோ அத்தனையுமே அந்த வீடியோல இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.